இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான மட்டன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம குக்கர்லேயே செய்ய போகிறோம். அது செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மசாலாலாம் வறுத்து போட்டு பிரட்டிட்டு நம்ம செய்வோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப அதாவது இது சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு சாதத்தில் இதை போட்டு அப்படியே பிணைச்சி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் வந்து சும்மா அட்டகாசமாக இருக்கும். வாங்க இதை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு 600 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், 2000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. பாருங்கள், இது வந்து அன்னாச்சி மொக்கு ஒரு பூவில் கால்வாசி அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுலேயே 2 பட்டை எடுத்திருக்கேன் இந்த சைஸ்க்கு, இதையும் போட்டுக்கலாம். 5 கிராம்பு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்குவோம். 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதுலேயே 3/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, பிரியாணி இலை ஒரு சின்ன பீஸ், அதாவது சின்னதாக இருக்குது, அதனால் ஒரு அளவுக்கு போட்டுட்டேன். பாருங்கள், இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுவோம். நல்லா சூடாகிடுச்சு பாத்திரம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப நேரத்துக்கு ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கணும், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சூட்லேயே என்னாகும், இது நல்லா பொரிஞ்சிடும். பாருங்கள், அப்பப்போ படன்னு பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போது இதுலேயே வந்து என்ன பண்ணலாம், 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையை ஈரம் இல்லாமல் போட்டுக்குங்க. பாருங்கள், காரத்துக்குன்னு 7 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 காஷ்மீரி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இதை 2ஆக பிச்சுட்டு இப்படி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ இதெல்லாமே இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா பவுடர் ஆக்கிடலாம். கொஞ்சம் ஆறட்டும், பவுடர் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணுவோம், நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மட்டன் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்ச மசாலா எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா பிரட்டிட்டோம் இல்லையா, பிரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். காய்ச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கும். ஃபைனலாக 1 இனுக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதில் 2 காஞ்ச மிளகாயை முழுசாகவே போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இதுலேயே என்ன பண்ணுவோம், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துடலாம். அது எல்லாமே நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், ஒரே ஒரு தக்காளியை பேஸ்ட் பண்ணியிருக்கேன், இது வச்சுக்கலாம். புளிக்காத தயிர் 1 கரண்டி அளவுக்கு, அதாவது டேபிள் ஸ்பூனில் 1 கரண்டி அளவுக்கு போட்டுக்கலாம்.
பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெரட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மட்டன் எடுத்து இதில் போட்டுடலாம். பாருங்கள் மட்டனை பார்க்கும் போதே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போயே எடுத்து சாப்பிட்றலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள். எந்த ஒரு ஃபுட்டுமே பார்க்கும் போது நமக்கு நல்லா இருக்கணும். அப்போ தான் இதை எடுத்து சாப்பிட்ணுங்கிறதே தோணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். நான் சொன்ன அளவுக்கே ஊற்றுங்க. இல்லைன்னா என்ன ஆகும், நிறைய தண்ணி ஆயிரும். சரியாக இருக்கும். இப்போ இது அப்படியே வேகட்டும். குக்கர் மூடி வச்சிடலாம். இது ஒரு 4 விசில் வச்சுட்டு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் கடைசியாக என்னென்ன பண்ணலான்றதை பார்ப்போம். பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா மல்லி இலையை தூவி விட்டுறலாம். கருவேப்பிள்ளையும் நல்லா ஒரு இனுக்கு எடுத்து நல்லா அப்படி பிச்சு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியே சரியான அளவில் கரெக்டாக இருக்குது. பாருங்கள் இப்போ மட்டன் எல்லாமே பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா மட்டன் சும்மா அட்டகாசமாக வந்திருக்கு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டான மட்டன் கிரேவி தான் செஞ்சுருக்கோம். அதாவது செமி கிரேவியாக செஞ்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சுக்கா டேஸ்ட்லேயே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் மசாலா நான் சொன்ன மாதிரியே முன்னாடி நீங்கள் பெரட்டி வச்சுட்டு செய்யும் போது இல்லாமல் மசாலா உள்ளுக்குள்ளே வரைக்கும் உரைச்சி இந்த ஆட்டோட ஸ்மெல்லாம் வருதுன்னு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ஒரு மட்டன் கிரேவியை இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட சமையல். தேங்க்யூ.